கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பாஸ்டர் ஆண்டனி ரோசரி, ஷகைனா க்ளோரி மினிஸ்ட்ரி இந்தியா ஃப்ரம் சென்னை. இந்த யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் வழியாக வேதாகம பொக்கிஷம் என்ற தலைப்பில் கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகளை உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறோம். அதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதனுடைய நோக்கம் என்னவென்றால், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இரண்டிற்கும் உள்ள ஒற்றுமைகளையும் வேறுபாடுகளையும் அதில் அடங்கியிருக்கிற மறைப்பொருள்களையும் உங்களுக்கு வெளிப்படுத்த இருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் தீர்க்க தரிசனங்கள், வாக்குத்தத்தங்கள், பரிசுத்த ஆவியின் நிறைவு, அபிஷேகம், ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய கனிகளை குறித்து நாம் விவரித்து பார்க்க இருக்கிறோம். மறைப்பொருளாக சொல்லப்பட்டிருக்கிற உவமைகள், பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாட்டின் உவமைகளுக்கான விளக்கங்களையும் நாம் காண இருக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறது, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், அதில் ஒன்றோடு ஒன்று சோடில்லாமல் இராது என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 45-46 சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. 46, அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் நேரம் கொடுக்க வேண்டும். நாம் நேரம் கொடுக்கும் பொழுது பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற மறைப்பொருட்களை கர்த்தர் நமக்கு விலக்கி அருள் செய்கிறார். நீங்கள் இந்த சேனலில் போட இருக்கிற வர இருக்கிற ஒவ்வொரு வீடியோக்களையும் தவறாமல் பாருங்கள். நிச்சயமாக இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் நண்பர்கள் கேள்வியோடு இருக்கிற உங்கள் நண்பர்களுக்கு அதை பகிர்ந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்வது மிகவும் அவசியமான காரியம். அதை நாம் ஒரு நாளாகிலும் நாம் விட்டுவிடக்கூடாது. உலக காரியங்களில், கல்வியில், வேலையில் நம்ம எவ்வளவோ நேரங்கள் செலவழித்து படிக்கிறோம். அதற்காக நேரங்களை, பணங்களை செலவு பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு நித்தியமான வீடு ஒன்று இருக்கிறது. அந்த நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், இலவசமாய் பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்த வேதாகம கர்த்தருடைய வார்த்தை நாம் இலவசமாய் மற்றவர்கள் கொடுக்க வேண்டும். அதை நம்ம ஆராய்ந்து தியானித்து அதை மற்றவர்கள் கொடுக்கும் பொழுது அது அவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். அநேகர் ரட்சிக்கப்படுகிறதற்கு ஏதுவாக இருக்கும். விசேஷமாக உங்களுடைய சந்தேகங்கள் இந்த வருகிற நாட்களிலே போட இருக்கிற வீடியோக்களில் அது கண்டிப்பாக கிளாரிஃபை ஆகும். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இந்த சேனல் வழியாக இடைப்படுவார், வீடியோக்கள் வழியாக இடைப்படுவார். உங்களுக்கு ஏதாகிலும் கேள்வி இருக்கும் என்று சொன்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் போடுகிற வீடியோக்களுக்கு உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. நாங்கள் அதுக்கு பதிலளிக்க பிரியப்படுகிறோம், வாஞ்சையாக இருக்கிறோம், காத்திருக்கிறோம். நீங்கள் இதை சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அநேகருக்கு தெரிவிங்க. வருகிற நாட்களில் அநேக கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் இதில் போஸ்ட் பண்ண இருக்கிறோம். இது உங்களுக்கு, உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமேன். God bless you.